அவர் ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப அப்படியே கழுத்த துண்டா போட்டு அப்படியே நான் ஆட்டம் ஆடின்னு வரா தெரியுமா? ஏய் ஆடாதரா தம்பி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ரொம்ப ஆட்டம் போட்டா அடக்கி வச்சிருவான் கடவுள் ஒண்ணு. அதுக்குதான் உன்னை இங்க கூட்டின்னு வந்திருக்கான். எங்க அரசியலுக்கு நீ இன்னமும் நான் தான் முதலமைச்சர்ன்றிய. ஏய் 3 இடத்துல நீ வந்துட்டீனா என் பேரை மாத்தி. இந்த வேளாங்கண்ணில நான் இல்ல, 3 இடத்துல 3 தொகுதி உனக்கு கட்டோல்று. ஏதோ இந்த காளையாங்குட்டி கிடக்கும் பாரு, தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு அதுங்கதான் உனக்கு செலவு பண்ணும். எங்களை மாதிரி வேறு எடுத்தவெல்லாம் உங்களுக்குலாம் ஓட்டே போட முடியாதுடா. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் உங்க 4 பேருக்கு சொல்றேன், ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி, இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேருனா தினகரன், இன்னொரு அம்மா இருக்காங்க பாரு சசிகலா. உங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க யாரு என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு மேல உங்க ரோல் மாடல இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ் வியூஸ்ல கெத்து இல்ல, மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு. டீச்சர்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு எந்த மாதிரி அப்கிரேட் ஆகணும், பேரண்ட்ஸும் நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க, மனசை விட்டு பேசுங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பயப்படாம நம்ம கிட்ட தைரியமா ஷேர் பண்ணணும். அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். பசங்க கிட்ட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா எங்க அப்பா அம்மான்னு சொல்லணும். அப்படி பழகுங்க.